ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வழக்கமானது காலையில் ரேப்பிடோட போயிட்டுருக்கேன். எனக்கு தேதி என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா கரெக்டாக செப்டம்பர் 19 வெள்ளிக்கிழமை. ஸோ நான் காலையில் தான் ரேப்பிடோட போயிட்டுருக்கேன். டைம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5:24 ஆகுதுங்க. இன்றைக்கி வழக்கமாட்டு ஓட்டுறதோடையும் கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே லேட் ஆகிடுச்சு. பெட்ரோல் போடணும், போட்டே போயிடலாமா? எதுக்கு ரிஸ்க்கு, போட்டே போயிடலாங்க. டேங்க் ஃபில் பண்ணிடணும். ஆனால் ஒய்யார ஓப்பன் ஆகும். ஓகே, எங்கடா கியூவாங்கடா. ஓகே கைஸ், பெட்ரோல் போட்டோம். நம்ம தளம்ப போட்டிருக்கோம் பெட்ரோலு. ஆனால் இன்றைக்கி எவ்வளோ ஓட்ட போகிறோன்னு தெரில கைஸ். அது இல்லாமல் இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு ஆப் ட்ரை பண்ண போகிறோம். புருஷோன்னு ஒரு டெலிவரி ஆப் இருக்கும், புருஷோன்னு. ஸோ அது அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிட்டேன், நேரத்துக்கு தான் ஆக்டிவேட் ஆச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம அதையும் ட்ரை பண்ண போகிறோம். நான் இதில் அதில் ஒரு ஆர்டர் கூட எடுக்கலை, புதுசாக தான் ட்ரை பண்ண போகிறேன். நேரத்துக்கு ஆன் பண்ணாக்கில் ஆன்லைனில் போட்டிருந்தேன், கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் போட்டிருந்தேன். இந்த ஆர்டர் வரல, அப்படியே இதுக்கு ஆஃப்லைனில் போட்டுட்டு நைட்டு தான் அப்படியே ஆஃப்லைனில் போட்டு விட்டுருந்தேன். சரி ஓகே, இன்றைக்கி நம்ம ஓட்டும்போது எப்படியும் சவுகார்பேட்டை போவோம். இல்லை சவுகார்பேட்டில் பார்சல் டெலிவரிக்கு சொல்ல வேணும். அங்கெல்லாம் போகும்போது ஆன் பண்ணுவோம், ஆர்டர் கிடைக்கான்னு பார்ப்போம். ஓகேவா, ஜஸ்ட் ட்ரை பண்ண போகிறோம். அப்புறம் ஆர்டர் கிடச்சிதுன்னா அதை நம்ம ஒரு நாள் ஃபுல்லாகவே ஓட்டி அதில் நமக்கு ஒரு நாள் எவ்வளோ கிடைக்குது அந்த மாதிரி பார்க்கலாம் கைஸ். அது இல்லாமல் இப்போது காலையில் அங்கே வீட்டில் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு வரும்போது ஒரு சின்ன ஒரு சொதப்பல் பண்ணிட்டேங்க. ஏன்னா ஒரு 20 கிலோமீட்டர் ஆர்டர் வந்துச்சு, என்னால் எடுக்க முடியல. ஏன்னா என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஏன்னா நேற்றுக்கு சரியாக நம்மளாங்க இன்றைக்கி தேதி 19 இல்லை, நேற்றுக்கு 18. இங்கே சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியும். நேற்றுக்கு நைட்டு தொடங்கினது எப்படியும் ஒரு 2 hour 3 hour கிட்ட நின்று பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியான இடி மின்னல், சரியான மழை. எதுன்னா இந்த லாஸ்ட் இயர் எண்டில் ஒரு மழை தொடங்கும் இல்லை, அது ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே ரோட்டில் தண்ணியெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஏன்னா சரியான மழை. ஆனால் இப்போ காலையில் பார்த்தா இந்த வானத்தில் பார்க்கும்போது எதுவுமே ஆகாத மாதிரியே இருக்குது. எல்லாம் பிளைனாட்டு நிலா எல்லாம் கரெக்டாக தெரியுது. அதுதான் ஆச்சரியமாட்டிருக்கு. ஸோ அதான் நேற்று அவ்வளோ மழை பெஞ்சாலும் தான் நான் அசால்ட்டாக கூட தூங்கிட்டேன். இல்லைனா காலையிலே எழுந்திரிச்சு போயிருப்பேன் 3 மணி 4 மணிக்கு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போது அந்த மழை பெஞ்சிருந்துச்சுல்ல, நேற்று மழை பெஞ்சனால பைக்கு மழையில் தான் போட்டு விட்டுருந்தேன். அதனால் காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் வேலை காட்டிடுச்சு. போட்டு கிக்கரை மிதின்னு மிதிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அந்த டைமில் ஒரு ஆர்டர் வந்திருக்கு, டக்குன்னு மொபைலை பார்த்தால வந்துச்சு. ஆனால் எடுத்துட்டாங்க ஆட்கள். சரி பரவாயில்ல, போட்டும் பார்த்துக்கலாம். மணி இப்போ என்ன ஆகுது, கரெக்டாக ஒரு 5:30 ஆகுது இல்லை. பார்ப்போம், நமக்கு லக்கு இருந்தால் சென்ட்ரலேருந்து ஒரு ஆர்டர் கிடைக்கும். ஆனால் நமக்கு தான் அது இல்லையே, போய் தான் பார்ப்போம். இவங்க என் நட் ரோட்டில் நிப்பாட்டி விட்ருக்காங்க. என்ன ப்ரோ, கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தாம்பரத்துக்கிட்ட வந்துட்டோம். அது என்ன மேட்டுனா, நேற்று மழை பெஞ்சில்ல, நேற்று மழை பெஞ்ச வர கிளைமேட்டில் அப்படியே சில்லுன்னு இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் ஒரு 9-10 மணி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நம்ம சூரிய பகவான் வரைக்கும் வேலையை ஆரம்பிச்சிருவார். ஏன்னா கொளுத்தி தள்ளுது வெயில் பகலில். காலைல எப்படி இருக்குது கிளைமேட்டு? இந்த கிளைமேட் எப்பவுமே இருக்காது, ஃபுல்லாகவே நல்லா இருக்கும். பட் ஏன்னா இருக்காது. ஓகே, வெயிட் பண்ணுவோம், எதாவது ஆர்டர் கிடைக்க பார்ப்போம். Many hours later. கைஸ் இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 6:37 ஆகுது. நம்ம கலக்க பார்த்தீங்களா? சரி ஓகே, 6 மணிக்கு முன்னாடி எப்படியும் ஆர்டர் கிடைக்காது பார்த்தாச்சுன்னா இப்போவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ தான் வேறு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இதுவும் பெரிய ஆர்டர்லாம் கிடையாது, சொல்ல போனால் ஒரு 194 ரூபா அந்த மாதிரி தான் வந்துச்சு. சரி பரவாயில்ல, அதான் எடுத்துட்டேன். எவ்வளோ நேரம் தான் நம்ம வெயிட் பண்ணுறது? சரி என்ன, ஆமாம் இது ஏன்னா கொஞ்சம் வீக்கெண்டு தானே, நான் அடுத்த ஒரு ஆர்டர் போடுறான்ப்பா கொட்டி வாக்கம். இது வேணாம், ஏன்னா இப்போ நான் எடுத்துருக்கேன் 16 கிலோமீட்டர், அதே 200 கிட்டத்தட்ட 200 கிட்ட வந்துச்சு இல்லை. இது 21 கிலோமீட்டர் இருக்குது, இதுக்கே 215 ரூபா போடுறான். வேணாம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு ஆர்டர் எடுத்துட்டோம். ஸோ இப்போ அந்த ஆர்டர் தான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். இங்கே தான் நிற்கிறேன்னு சொன்னாங்க, ப்ளூ கலர் பிரிட்ஜை தாண்டி நிற்கிறேன்னு சொன்னாங்க. நானே தானாவா? இது வந்து கரெக்டாக நம்ம ஆர்காட் ரோடு காரம்பாக்கம் கிராண்ட் ரெசிடென்சி. ஓடிபி மட்டும் சொல்லுங்கண்ணா.
அது ஆப் எடுங்க, ஆப்பில் இருக்கும், ஓலா ஆப்பு. என்ன இருக்குல்ல 1948 1948. ஓகே, உட்காருங்கண்ணா, உட்காருங்க. இருக்கு. ஓகே போகலாம்ண்ணா. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டோம். ஆனால் பிக்கப் பண்ணிட்டு மேப்பில் பார்க்குறேன் இதில் 19 கிலோமீட்டர் காமிக்குதுங்க. ஏன்னா வந்தது ஒரு 15 சில்லற, ஒரு 16ன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்துச்சு. இவன் தானே இவ்வளோ நேரம் உருட்டிட்டு போகிறான். என்னடா இது 24 காமிக்குது. அடங்கொய்யாரா, இல்லை அவ்வளோலாம் வராது. என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து 16 கிலோமீட்டர் தான் வந்துச்சு. இப்போ ஓடிவி போட்டு பார்க்குறேன், அங்கே 19 காமிக்குது. அது என்னென்னு தெரில. சரி ஓகே, நம்ம அதை பார்க்க வேணாம். எனக்கு இங்கிட்ட ஒரு ஷார்ட்கட் ரோடு தெரியும், பட் அது ஷார்ட்டாக இருக்குமோன்னு தான் தெரில. என் ரோடு தெரியும் இங்கிட்ட போகிறது, ஆனால் அதை விட கம்மியாக இருக்குமா, அதான் டவுட்டு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இதில் இப்போ ரோடு காமிக்குது, அது அங்கே மதுரை பைபாஸை பிடிச்சி போகிற மாதிரி காமிக்குது. நமக்கு அது தேவையில்லை. அவுட்டர் ரிங் ரோடு பிடிச்சி போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தானே ப்ரோ? ஓகே. டூ நாட் 7 காமிச்சு தெரியலையே. இதுக்கு முன்னாடி பெண்டிங் மணி ஏதாச்சும் இருந்துச்சு அதில். ஆனால் எனக்கு வந்தது ஒரு 15 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் அவங்கள ஏற்றின அப்புறம் இந்த ஓடிபி போட்ட அப்புறம் 19 கிலோமீட்டர் அந்த மாதிரி காமிச்சு. கிலோமீட்டர் அதிகமாக இருந்துச்சு, அதனால என்னவோ. ஓகேண்ணா. காய்ஸ் இந்த ஓலா அதில் என்ன செய்யணும்னு தெரில காய்ஸ், கடுப்பாக இருக்குது. காலையிலேயே ஃபஸ்ட் ரைட்லேயே வச்சு சம்பவம் பண்ணுறான் நம்மளை. என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த ரைடு வந்துச்சு இல்லை, அது 194. அப்போது அது எனக்கு வர அமௌண்ட்டு. அது இல்லாமல் கஸ்டமர் மொபைலில் 204 ரூபா அந்த மாதிரி தான் காமிச்சிருக்கு. ஏன்னா அதுதான் கரெக்டான அமௌண்ட்டு. அந்த நான் சொன்னேன் இல்லை 16 கிலோமீட்டர் இதை வந்துச்சுன்னு, அது கரெக்டான அமௌண்ட்டு அதுதான். ஆனால் இப்போ என்னாச்சு, நம்ம ஏற்றின அப்புறம் கிலோமீட்டர் லாங் கட்டுருந்துச்சுல்ல. ஸோ அது என்ன மேட்ருன்னா, நான் இது சரி ஓகே பரவாயில்ல, அவன் அடிக்கடி இப்படி தான் பண்ணுவான், கிலோமீட்டரு ஃபஸ்ட்டு கம்மியாக கூட்டு அதுக்கப்புறம் கூட்டும் அந்த மாதிரின்னு. அப்போ இங்கே வந்தப்பறம் அதுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் அப்டேட் ஆகிருக்கு. ஆனால் அவருக்கு மொபைலில் அவர் புக் பண்ண மாதிரி 204 ரூபா தான் காமிச்சு அந்த மாதிரி சொன்னார். இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல மனுஷன். 265 வந்துச்சு இது. அவர் ஒரு 250 பண்ணுங்கன்னு சொன்னேன், பண்ணிட்டாரு. என்ன பண்ணுறது, யூஸ் இருக்கேன், கடுப்பேற்றுறானுங்க. இவனும் இப்படி தான். நேற்றைக்கு ஊபரும் இப்படி தான் பண்ணான். ஊபர் அது என்ன பண்ணான்னா, சோழிங்கநல்லூரில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் ஒரு ஆர்டர் வந்துச்சு. எங்கே ஏதோ ஒரு மெட்ரோவா, ஆலந்தூர் மெட்ரோவா, நங்கநல்லூர் மெட்ரோவா ஏதோ ஒன்று இருக்கும். சரி 18 கிலோமீட்டர் அமௌண்ட்டு ஒரு 210 ரூபா அந்த மாதிரி ஏதோ வந்துச்சு. சரி பரவாயில்ல, கிலோமீட்டர் தாண்டி ஒரு 30 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆனால் இதில் 1.5 கிலோமீட்டர் பிக்கப் வேறு இருக்குது. நான் தான் எடுக்கலை. சரி ஓகே 18 கிலோமீட்டருக்கு 210 ரூபா அந்த மாதிரி கிடைக்குன்னு அதை போனேன். கஸ்டமர் லொக்கேஷனில் போய்ட்டு ஓடிபி போடுறேன், அங்கே போடுறான் 23 கிலோமீட்டர்னு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல, கடுப்பாச்சு. 18 கிலோமீட்டர் காட்டியிருந்தது அப்படியே அசால்ட்டாகவே தூக்குறேன் 5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா. இவனுங்களையில் என்ன பண்ணுறது, கஸ்டமர் சொல்லி ஒன்றும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இவனுங்க தான் இந்த நான் இதுவரையும் இந்த ரேப்பிடோ ஓலா ஊபர் ஓட்டியிருக்கேன். இந்த ரேப்பிடோ தான் ஓரளவு பரவாயில்ல. ஏன்னா இந்த ஓலா ஊபர் இருக்குல்ல, ரெண்டுமே அடிக்கடி சம்பவம் பண்ணுவான். நேற்றையாக தான் 18 கிலோமீட்டர் நான் காட்டியிருந்தேன் ஆர்டர் வரும்போது. ஓடிபி போட்ட அப்புறம் 23 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் அவனை தோன்ற மாதிரி போடுறான். இவன் ஏன்னா நமக்கு அந்த ஆர்டர் தரும்போது 18 கிலோமீட்டருக்கு அமௌண்ட் தான் எப்படியும் நமக்கு அமௌண்ட் வரும். ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா 5 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு. இதை நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்டால் அது தேவையில்லாமல் ஒரு சிலவங்க புரிஞ்சுக்கிட்டு தருவாங்க, ஓகே கிலோமீட்டர் லாங் காட்டுருக்கு. அது ஒரு சிலவங்க புரிஞ்சுட்டு தருவாங்க, இல்லைன்னா தேவையில்லாமல் சண்டை ஆகும். இது யார் சொல்லி தப்புன்னா இவனை சொல்லி தான் தப்பு. என்ன பண்ணுறது காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புருஷ ஆப் இருக்குல்ல, அதை நான் ஆன் பண்ணேன். அதில் ஆன் பண்ணும்போது 2 ஆர்டர் இருக்குது. அது எப்படின்னா மொத்தம் ஒரு 60 ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் இருக்குது, இன்னொன்று 113 இருக்குது. அப்படி இருக்குல்ல, அது அமௌண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா CIT நகர் பிக்கப் பண்ணணுமா, அதுக்கப்புறம் அங்கேருந்து அண்ணா நகரில் ஏதோ ட்ராப் பண்ணணும். மொத்தம் எனக்கு இங்கேருந்து அது கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு. CIT நகர் 9.95 கிலோமீட்டர் ஃப்ரம் யூன்னு போட்டிருக்கு. அங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு எங்கள் அண்ணா நகர் ட்ராப் பண்ணணும், அதுக்கு 60 ரூபா.
அது போட்டிருக்காங்க. அது இல்லாமல் கீழே இருக்குது இன்னொரு ஆர்டர் 110. அது எப்படின்னா இங்கேருந்து 15 கிலோமீட்டரில் பிக்கப்பு குரோம்பேட்டு. அதாவது அந்த ஏரியாவில் ஆர்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து பிக்கப் பண்ணணுமா, அப்புறம் நாங்கள் நல்லா ட்ராப் பண்ணணுமா. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்ரு அந்த மாதிரி இருக்குது. ஆனால் பிக்கப் கிலோமீட்ரு அங்கே குரோம்பேட்டு, அங்கேருந்து பிக்கப் பண்ணணுமா. இது எனக்கு என்னமோ எப்படின்னா இது ஒரு வேளை இந்த லிஸ்ட்டில் அப்படியே ஆர்டர் இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் இருந்துச்சு, இப்போ தான் இந்த 113 ஆர்டர் ரெண்டாவது தான் வந்துச்சு. இதில் அப்படியே வெப்சைட் ஆர்டர் இருக்க மாதிரி இருக்கும். ஒருவேளை நம்ம இப்போ இந்த ஏரியாவில் இருக்கோம்னா இங்கே இந்த ஏரியாவிலேருந்து பிக்கப் பண்ணிட்டு வேற எங்கேயும் போகிற மாதிரி மேபி வருமா என்ன அப்படி தான் நினைக்கிறேன். இப்போ காலையில் தானே ஆச்சு, கொஞ்சம் போக ஒருவேளை அந்த ஆர்டர்லாம் வருமா இருக்கும், தெரில, பார்ப்போம். இதுக்கு ஆன்லைன் கிடக்கட்டு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரேப்டரில் ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இங்கேருந்து 1 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணணும். பிக்கப் பண்ணிட்டு எங்கே ட்ராப்பு பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டை ட்ராப்பு. டோட்டலாகிட்டு ஒரு 13 கிலோமீட்டர் இருந்துச்சு. எப்படி அமௌண்ட் ஒரு 150 ரூபாய்க்கு மேலே இருக்கும். பரவாயில்ல, நம்ம அதை குரோம்பேட்டை முடிச்சுட்டு லைட்டாக தாம்பரம் பக்கம் போனால் அடுத்த எதனா ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கும்ல. ஸோ அதனால் இந்த ஆர்டர் எடுத்தேன். ஆனால் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டர் வந்துச்சு எனக்கு. நான் அவங்களுக்கு இது கால் பண்ணுறேன். இது ஒரு கம்பெனி நம்பர் மாதிரி போகும். அதான் அவங்களுக்கு அது கிட்டத்தட்ட 5 மினிட்ஸாக ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். சரி ஓகே, அடுத்து கேன்சல் பண்ணிடலாமான்னு அந்த நம்ம இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், கஸ்டமர் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா. அப்புறம் ஒரு 3 நிமிஷம் கம்பெனியில் அவங்க கால் பண்ணுவாங்க, எடுக்கலன்னா கேன்சல் ஆகிரும். ஸோ அதை மாதிரி ட்ரை பண்ணேன். 10 நாள் அவங்களுக்கு கால் பண்ணிட்டாங்க. என்னாச்சு இதுன்னு வரலையா ஏதுன்னு. நான் அப்போ தானே நான் உங்களுக்கு ஒரு லேடி கஸ்டமர் தான் அக்கா, நான் உங்களுக்கு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், உங்களுக்கு தான் நீங்கள் தான் ஃபோன் எடுக்கலைன்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க எனக்கு ஃபோனே வரல அந்த மாதிரின்னு. பார்த்தீங்களா கைஸ், இதில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. நான் என்ன நினச்சேன், சரி ஓகே அவங்க தான் ஃபோன் எடுக்கலையா இருக்குன்னு பார்த்தாச்சுன்னா அவங்களுக்கு ஃபோனே போயிடல. என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. இதுவும் இப்படி தான். இப்போவும் சொல்ல போனால் நேரமேலாம் இதில் கான்டாக்ட் நம்பர் தான் வந்துட்டு இருந்துச்சு இது ரேப்பிடோவை பொறுத்த வரைக்கும். அல்லாமல் அந்த ஓலா ஊபரில் எப்படி இருக்குன்னா கம்பெனி கால் மாதிரி போகும். அது எப்படின்னா அவங்களுக்கு நம்பர் ப்ரைவசி ஸோ அந்த மாதிரின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே பரவாயில்ல, அது நல்லது தான். ஆனால் இருந்தாலும் அதை கொஞ்சம் கிளியராக பண்ணணும் இல்லை, நம்பர் ப்ரைவசி எடுத்து இருக்கணும் தான். இது இப்போ என்னென்னா அவங்களுக்கு நம்பர் நம்ம கான்டாக்ட் நம்பர் வருதுன்னு வைங்களேன், டேரெக்டாக அவங்களுக்கு கால் பண்ணுற மாதிரி பண்ணலாம். எல்லாமே பிரச்சனை எல்லாமே ஈஸியாக முடியும். ஆனால் அவங்க நம்பர் லீக் ஆகிறது கொஞ்சம் யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி அவங்க சேஃப்டியாக பார்க்குறாங்க. அதனால் கம்பெனி சைடில் இப்படி கம்பெனி கால் மாதிரி போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ பண்ணது கொஞ்சம் நீட்டாக பண்ணணும் இல்லை. இது எவ்வளோ நேரம் தான் நம்ம ட்ரை பண்ண, கிட்டத்தட்ட 5 நிமிஷம் மட்டும் அவங்களுக்கு அடிச்சுட்டே கால் பண்ணிட்டே இருக்கேன், எடுக்கவே இல்லை. நான் சரி ஓகே அவங்க தான் எடுக்கலையா இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அவங்களுக்கு காலே போயிட்டு இல்லை. பண்ணுறத கொஞ்சம் நல்லா பண்ணுங்கப்பா. ரேபிடோவா அவங்களா ஓடிபி சொல்லுங்கள். 3924. உட்காருங்க. என்னங்க ஓகே கைஸ், நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். ஸோ இது இங்கேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் காமிக்குது. 13 கிலோமீட்டரு 33 நிமிஷத்துக்கு ரீச் ஆகலாம்ட்டு. ஓகே, ஆனால் இது குரோம்பேட்டு கொஞ்சம் உள்ளாடி இருக்குது. மொபைலில் என்ட்ராய்டு விடுங்க. இது ரேப்பிடோ ஆப்பில் என்ட்ராய்டு விடுங்க. லொக்கேஷன் வேறு ஏற்றிருக்கலாம், அதனால் கேட்கும் கன்ஃபார்முக்கு. ம் ஐ வாண்ட் யூ. ஜிபேவா? பார்த்து பொறுமையா. ஓகே. ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஓகே தேங்க்ஸ். ஓகே கைஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடு நமக்கு 152 கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரைட்டாகவே தாம்பரம் போயிடலாமா, இல்லை எதனா ஆர்டர் வெயிட் பண்ணலாமா? கௌரி ஒக்கம் 28 ரூபாயா? 28 ரூபா எக்ஸ்ட்ரா வருது கைஸ். ஆனால் வேணாம்.
கைஸ் இப்போ நான் இங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா தாம்பரத்துக்கு தான் இருக்கேன். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அதுக்கிட்ட தான் இருக்கேன். நம்ம அந்த அக்காவை அங்கே ட்ராப் பண்ணுவோம்ல, அதுக்கப்புறம் என்னாச்சு, அங்கே தாம்பரத்துக்கு தான் ரைடு எடுக்கணும்னு பார்த்துட்டு இருந்தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஊபரில் ஒரு ரைடு போட்டான். அது 1.5 கிலோமீட்டர் பிக்கப் பண்ணிட்டு 6 கிலோமீட்டர் ட்ராப் பண்ணோம் அங்கேருந்து. இங்கே அது ரயில்வே ஸ்டேஷன் தான். ஸோ அது இங்கே ட்ராப் பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு 75 ரூபாவா அந்த மாதிரி எதுவும் கிடச்சி. சரி ஓகே, டைம் வேறு ஆச்சுன்னா அப்படியே டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ டைம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா ஒரு 9:15 ஆக போகுது, 9:13 ஆகுது. இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இது எங்கே பார்த்தீங்கன்னா தாம்பரம் ஈஸ்ட்டில் பிக்கப் பண்ணிட்டு சத்யாபாமா காலேஜுக்கு போனோம். ஸோ ஓகே தான். ஆனால் இங்கேருந்து எனக்கு வந்து 19 கிலோமீட்டர் வந்துச்சு. நான் சரி ஓகே அமௌண்ட்டு ஒரு 200 அந்த மாதிரி தான் இருக்கும்னு, ஏன்னா அவ்வளோதான் வரும். ஆனால் தான் கஸ்டமர்கிட்ட எதுவும் டவுட்டு கால் பண்ணி கேட்டேன். ஆனால் அவங்க 230 அந்த மாதிரி காமிச்சிருந்தேன். தெரில, டவுட்டாகிட்டே இருக்குது. போவோம், பார்த்துக்கலாம். ஓடிபி 2036 2036 பாருங்கண்ணா. ஓகேண்ணா, போகலாமா? ஸ்டாப்பில் ட்ரெயின் நம்பர். ஓ ஓகே ஓகே லேட் ஆகிட்டு. ஓகே, இங்கேயாச்சும் விடுவாங்களா? கஷ்டம் தான். ஒரு வாரத்தை கேட்குறேன், இல்லைன்னா இங்கேயே இறங்கி பே பண்ணிட்டு அப்படியே நிறுத்துங்க கேட்போம். இல்லைண்ணா திருப்பி சார் இந்த ரிசர்ச் பார்க்கில் ஒர்க் ஷாப் நடக்குது, அதுக்காக உள்ளே போயிட்டு வந்தீங்கல்ல? ஆமாம், நேற்றுக்கு ரேப்பிட்டு தானே. ரேப்பிடோ என்னது? நீங்கள் இங்கே இறங்கி சார், இங்கே இறங்கி நடந்து போயிடுவா. ரேப்பிட் இதெல்லாம் வந்து உள்ள ஓகே கேட்டேனே. அந்த பக்கமாக போனேன் நேற்றுக்கு, அந்த வாசல் வழியாக போனேன், நெட்டில் வழியாக அங்கே. பரவாயில்லப்பா, யார் அமௌண்ட் இதே 230 ரூபாய்க்கிட்ட வருது. சரி ஓகே, நான் சரி அவருக்கு தான் நான் மாற்றி காமிச்சிருக்கோன்னு பார்த்தா இதில் 230 தான் வருது. பைக் பூஸ்ட்டு 19 கிலோமீட்ரு 230. ஹவு அவ்வளோ பைக் டாக்ஸியோ? ஸ்கேன் பண்ணிக்கோங்க ப்ரோ. எவ்வளோ ப்ரோ? 229 காமிக்குது. ஓகே ப்ரோ, பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த ரேட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் 21 ரூபா டிப்ஸே கிடச்சிருக்கு. 229 வந்துச்சு இல்லை, ஆனால் கஸ்டமர் 250 பே பண்ணிட்டாங்கப்பா. வேறு லெவலு. எக்ஸிட் இப்படி தானே இல்லை வேறு வழி இருக்கா? இப்படியே போவோம். என்னோடய ஃப்ரெண்ட் இங்கே தான் வேலை பார்க்குறான். சத்யபாமா யூனிவர்சிட்டி. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரைட்டாக சவுகார்பேட்டை போகிற மாதிரி எதனா ஒரு பிளான் பண்ணுவோம். ஏன்னா அங்கே போனால் தான் பார்சல் ஆர்டர் 2-3 எடுத்து ஓட்ட முடியும், அமௌண்ட் கொஞ்சம் சேர்க்க முடியும். அதனால் இதை க்ளோஸே பண்ணலையா? 6.5 hours later. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா சவுகார்பேட்டெலாம் இருக்கேன். நான் லாஸ்ட் இங்கே சோழிங்கநல்லூர் விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் கிட்ட ஒரு 3 ஆர்டர் முடிச்சிட்டேன். 3 ஆர்டர் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக இங்கே சோழிங்கநல்லூர் தான் லாஸ்ட் ஆர்டர். அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டேன். போர்ட்டில் தான் வந்துச்சு. எங்கடா இது போர்ட்டில் காணோம்? அது போர்ட்டில் தான் வந்துச்சு. அந்த ரேட்டு இது பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு ஒரே செகண்ட் 466. உங்களுக்கு தெரியுதா? அடங்கொய்யார அமௌண்ட் 466. எங்கே ட்ராப் பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் தாளம்பூர்னு இருக்குது. தாளம்பூர் ஏரியா, சோழிங்கநல்லூர் தாண்டி ரைட்டில் போகணுன்னு நினைக்கிறேன், அந்த ஏரியா வரும். ஸோ அங்கே தான் ட்ராப்பு. இதெல்லாம் பிக்கப் பண்ணிட்டேன். என்ன பொருள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குட்டி பாக்ஸ் தான். இதுக்கு 466. சரி ஓகே. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நான் சரி ஓகே வேறு எதனா ஆர்டர் கிடைக்குமா பார்த்துட்டு இருந்தேன். நமக்கு ரேப்டோவில் ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இது எங்கன்னா வேலைச்சேரி. இது சாரி இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு வேலைச்சேரியில் ட்ராப் பண்ணோம். ஆனால் ரைடு புக் பண்ணியிருக்காங்க பார்சல். ஸோ அது நம்ம பார்ப்போம், போய் என்ன எதுன்னு போய் பார்க்கலாம். ஓகே கேஸ், நம்ம செகண்ட் லொக்கேஷனில் வந்துட்டோம். இந்த ஷாப்பு தான். இன்னும் செப்பல் கழட்டி போட்டு போகணுமா? இதுவா? இதுதானா? ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். என்னப்பா இது வார பார்சல் குட்டி ஆகிட்டுருக்கு. அதை அந்த பக்கெட்டில் போட்டுரு, எந்த பக்கெட்டில் போட்டுருவோம், அவ்வளோதான். சின்ன பாக்கெட்டுப்பா, கவர் தான் பெருசாக இருக்குது. அதுலேயும் சின்னது தான். இது ஊறுகாய் பாக்கெட் மாதிரி இருக்குது. ஓகே, ஆனால் இது நான் கஸ்டமர்கிட்ட அமௌண்ட் பேசிட்டேன். என்ன பண்ணுறேன்னா இதை கேட்டேன் எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு. ஏன்னா இது புக் பண்ணது ரைடு புக் பண்ணியிருந்தாங்க பார்சலில். அப்போ அவங்களே சொல்லிட்டாங்க இது ரைடு தான் புக் பண்ணியிருக்கேன், வாங்க எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். 40 சரி ஓகே, ரவுண்டாக ஒரு 300 பண்ணியிருக்கேன். 260 ரூபா காமிச்சு சரி ஓகே ஒரு 300 இது ரவுண்டாக ஒரு 300 பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். ஓகே சொல்லிட்டாங்க வாங்கன்ட்டு. ஓகே, இதையும் பிக்கப் பண்ணிட்டோம். அது ஒரு 466, இது ஒரு 300. வேறு லெவலு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏரியாவில் போயிட்டு தான் இருக்கோம் டெலிவரி பண்ணக்கு. ஆனால் என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த 2 ஆர்டர் பிக் பண்ணிட்டோம்ல, ஒன்று சோழிங்கநல்லூர்கிட்ட, இன்னொன்று வேலைச்சேரி. ஸோ 2 ஆர்டர் பிக் பண்ணிட்டோம். ஆனால் என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்டருக்குள்ள வந்துச்சு. அதாவது குரூப்பில் போட்டாங்க. இது போட்டு ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் போட்டாங்க. ஏன்னா மேடவாக்கம் கிட்ட இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு மேடவாக்கம் கிட்ட ட்ராப் பண்ணோம். அமௌண்ட் ஒரு 350 ரூபான்னு. நான் என்ன பண்ணேன், டிரைவிங்கில் இருந்தனால என்ன டக்குன்னு பிக்கப் பண்ண முடியல. அது எப்படின்னா இப்போ ஒரு ஆர்டர் போட்டாச்சுன்னா யார் ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணுறாங்களோ அவங்க தான் கொடுப்பாங்க.
ஸோ அது ஆனால் என்ன மொபைலில் நான் ஃபஸ்ட்டு பிக்கப் போட்ட மாதிரி தான் காமிக்குது. ஆனால் கால் பண்ணி கிடயாது, அது ஆல்ரெடி ஒருத்தங்க பிக்கப் போட்டாங்க அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த ஆர்டர் போயிடுச்சு. அப்புறம் பார்த்தாச்சுன்னா ஊபரில் இன்னொரு ஆர்டர் வந்து கோவிலம்பாக்கம். இது எப்படின்னா வேலைச்சேரி இருக்குல்ல, அந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக போனால் இல்லை இது கோவிலம்பாக்கம் வரும். அது சரி, அது பிக்கப் பண்ணியாச்சு. பார்த்தாச்சுன்னா அது கொஞ்சம் லாங் ஆர்டர் இருந்துச்சு. சரி ஓகே, இந்த நான் பரவாயில்ல நினச்சேன், அவங்க போகிற ரோடு தானே, இல்லை எப்படி லாபம் தானே பரவாயில்ல நினச்சா. பார்த்துட்டு அவங்க லாங் பிக்கப் பார்த்துட்டு அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. சரி பரவாயில்ல, நமக்கு இந்த 2 ஆர்டர் இருக்குது, ஓகே தான், பரவாயில்ல, ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அங்கே சோழிங்கநல்லூர் இங்கே வந்தேன்ல, மொத்தம் ஒரே ஆர்டர் வரல, மொத்தம் 3 ஆர்டர் எடுத்தேன். ஃபஸ்ட்டு சோழிங்கநல்லூர்லேருந்து இங்கே துறப்பாக்கத்துக்கிட்ட ஒரு ஆர்டரு, அப்புறம் துறப்பாக்கத்துலேருந்து எங்கள் தேனாம்பேட்டைக்கிட்ட ஒரு ஆர்டரு. ஸோ அது 2 ஆர்டர். அதுக்கப்புறம் ஒரு பார்சல் ஆர்டர் எடுத்தேன். மற்ற 2மே பைக் டாக்ஸி, இன்னொன்று பார்சல். அது எங்கேன்னா அங்கேருந்து தேனாம்பேட்டைக்கிட்ட இருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே சவுகார்பேட்டை போட்டுக்கிட்டா. ஸோ அப்படி ஒரு 3 ஆர்டர் எடுத்தேன். நான் 3மே ஊபரில் தான் எடுத்தேன். ஓகே பரவாயில்ல. இந்த ஆர்டர் முடிச்சதுன்னு நம்ம எப்படியும் ஒரு 1500 ரூபாய்க்கிட்ட சம்பாதிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இங்கே தான் முடியுது லொக்கேஷன். க்ளோஸ் பண்ணிடலாமா? 264. அப்படி என்றால் நமக்கு எவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க. தேங்க்ஸ். இந்த ஆர்டர் நமக்கு கமிஷன் போக ஒரு 249 ரூபா கிடச்சிருக்கு. 249 ப்ளஸ் அது ஒரு 224, 36 ரூபா டிப்ஸு. ஒரு 36 ரூபா டிப்ஸு. ஓகே ஓகே ஓகே. இந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது நம்ம வேணாம், ஆஃப்லைனில் போட்டுருவோம். இதெல்லாம் நான் ஆர்டர் வந்துகிட்டே இருக்கோம். ஆஃப்லைன். இன்னி நம்ம இந்த ரைடை கொண்டு டெலிவரி பண்ணணும். ஓய், இங்கேருந்து 17 கிலோமீட்டரா? ஓகே, இங்கேருந்து 17 கிலோமீட்ரு 34 நிமிஷம் காமிக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 426 ஆர்டர் எடுத்தோம் இல்லை, அது டோட்டலாக கிலோமீட்டர் அங்கேருந்து பார்க்கும்போதே ஒரு 32 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் 32 கிலோமீட்டருக்கு 426ங்கிறது எனது அமௌண்ட் ஓகே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு 10 கிலோமீட்டர் எடுத்து பாருங்களேன். ஒரு 10 கிலோமீட்டர் உள்ள ரைடுனா ஒரு 110 ரூபா 120 ரூபா அந்த மாதிரி தான் நமக்கு வரும். அது அவனை கமிஷன் போக கரெக்டாக கிலோமீட்டருக்கு 10 ரூபா அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இது 466 சொல்லும்போது எப்படியும் நமக்கு, அதாவது கிலோமீட்டர் 10 ரூபா தாண்டி எக்ஸ்ட்ரா எப்படியும் ஒரு 30 ரூபா 40 இல்லை, மினிமம் ஒரு 40 ரூபா அந்த மாதிரிலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். 40 ரூபா 50 ரூபா. ஆனால் அந்த குரூப்பில் கிடச்ச அந்த ஒரு 350 ரூபா ஆர்டர் இருந்துச்சுல்ல, அது கூட கிடச்சிருந்தா நல்லா இருந்தது. ஏன்னா நம்ம இப்போ போகிறது மேடவாக்கம் கிராஸ் பண்ணி தான் போக போகிறோம். ஆனால் அந்த ஆர்டர் கிடச்சிருந்து வைங்களேன், அப்படியே அதையும் கொடுத்துட்டு போயிருக்கலாம்ச்சு. சரி ஓகே, பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்மள்ட்ட பெருசாக எந்த இதுவும் இல்லை பார்த்தீங்களா. இப்போது நான் பாக்கெட்டில் 2டையும் போட்டிருந்தேன், ஒன்றா டெலிவரி பண்ணியாச்சு. இன்னொரு குட்டி பொருள் தான், அதுவும் பாக்கெட்டில் தான் போட்டிருக்கேன். பைக்கில் லோடுன்னு எதுவுமே கிடையாது. சூப்பராக எடுத்துக்கலாம்ச்சு. ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷனில் வந்துட்டோம். ஆனால் இதை நம்ம எங்கே கொடுக்கணும்னு தெரியலையே. இங்கே தான் லொக்கேஷன் போட்டிருக்காங்க. என்னடா இது, தப்பான லொக்கேஷன் நேம் போட்டு விட்டாங்களாயா? இது ஏதோ ஸ்கூல்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக அங்கே இருக்காது. கைஸ், நம்ம கஸ்டமரை பார்த்துட்டோம். ஆனால் என்ன பண்ணுறோம், அவர் அங்கே நிற்காரு. ஆனால் லொக்கேஷன் ஏன் இங்கே போட்டாங்கன்னு தெரில. ஆனால் அவர் நிற்க லொக்கேஷன் அங்கே இருக்குது லாஸ்ட்டில். பேமெண்ட் நீங்கள் தானே பண்ணுறீங்க? பண்ணலன்னும் இல்லை பண்ணல. ஓகே கைஸ், நம்ம இதை டெலிவரி பண்ணிட்டோம், பேமெண்ட் வாங்கிட்டோம். ஸோ அங்கே 466க்கு 470 பே பண்ணிட்டாங்க. டன்னு. இது ஒரு அப்படின்னா ஒரு 4 ரூபா டிப்ஸா? ஓகே. டோட்டலாக நம்ம இது வரைக்கும் மணி என்ன ஆகுதுன்னா 2:45 ஆகுது. சாப்பிட கூட இல்லை. ஐயோ, லைட்டாக தான் பசிக்குது. ஏன்னா காலையில் லேட்டாக தான் சாப்பிட்ட போல இருக்குது. சரி ஓகே, மணி 2:45 ஆகுது. டோட்டலாக நம்ம இது வரைக்கும் 132 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். கரெக்டாக 132 கிலோமீட்ரு. அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1675 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். பட் இதுவரையும் முடியலை, இன்னும் ஓட்டுவேன். ஒரு 2000 ரூபாய்க்கிட்ட இருக்க பார்ப்போம். திருப்பி ஒரு சவுகார்பேட்டை ஆர்டர் இருந்துச்சுன்னா இதே மாதிரி ஒரு செட்டிங்கை போட்டுற வேண்டியதான். ஆனால் நம்ம இந்த ஒரு ஆர்டர்லேயே கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு எடுத்துருக்கோம்னா, நம்ம இந்த ஒரு ஆர்டர்லேயே கிட்டத்தட்ட ஒரு 700 ரூபா அந்த மாதிரி எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். 700 ரூபா.
அப்படின்னா தான் பிரச்சனை இல்லை guys. எப்படின்னா இப்போது கொஞ்சம் கூட நம்ம வெயிட் பண்ணிட்டு போய் ஒரு ஆர்டர் எடுத்திருந்தால் எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய்க்கிட்ட நெருக்கிருக்கலாம் ஒரே ட்ரிப்பில். ஓகே பார்ப்போம் கைஸ், நீ நெக்ஸ்ட் ஆர்டரில் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3:10 ஆகுது. இன்னமேட்ரு பார்த்தீங்கன்னா நான் அந்த ஆர்டர் அங்கே டெலிவரி பண்ணோம்ல, டெலிவரி பண்ண அப்புறம் அங்கே இந்த ஏரியாவில் எந்த கடையுமே இல்லை சாப்பிடலான்னு பார்த்தா. அப்படியே வந்து இங்கே ஒரு 2-3 பொட்டி கடை இருந்துச்சு. ஸோ அது 2 பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆர்டர் வந்துருக்கு. இல்லை நான் இங்கே வந்தாக்கிலே ஒரு ஆர்டர் இருந்துச்சு ஓலாவில். எங்கேன்னா இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு கிளாம்பங்க பஸ் ஸ்டாண்டு ஊரை பார்க்கணும் இருந்துச்சு. ஆனால் கிளாம்பங்க பஸ் ஸ்டாண்டு தான். அங்கே ட்ராப் பண்ணணும் 19 கிலோமீட்டர். ஆனால் அமௌண்ட்டு 170 அந்த மாதிரி இருந்துச்சு. நான் அப்போ தான் பிஸ்கட் பேக்கரை ஓப்பன் பண்ணி அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி வேணான்னு விட்டேன். அதுக்கப்புறம் தோணுச்சு ஐயோ நம்ம அவுட்ரு ஏரியாவில் வேறு கிடைக்குமே, அடுத்த ஆர்டர் கிடைக்காது. அதுக்கு இப்போ பார்த்தாச்சுன்னா திரும்ப ஒரு ஆர்டர் வந்துருக்கு ரேப்பிடோவில். இது ஆமாம் இது ஆனால் பிக்கப் கிலோமீட்டர் லாங்காக இருந்துச்சு. ஒரு 2 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணிட்டு இதுவும் சேம் கிளம்பாக தான். அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டதில் 227 ஏதோ சொன்னாங்க. சரி பரவாயில்ல, கிடச்ச வரைக்கும் லாபம் எடுத்துட்டேன். ஆனால் இது அப்படி எங்கள் மேலே போகிற மாதிரி கிடச்சிருந்தா நல்லா இருக்கும், ஒரு சென்ட்ரல் போகிற மாதிரி. ஏன்னா திரும்பவும் அங்கே சௌகரியப்பட்டில் போயிட்டு அதே மாதிரி செட்டிங் போட்டால் வேறு லெவலில். சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம இதை முடிச்சுட்டு கிளம்பாகிறதுல வெயிட் பண்ணுவோம். பெரிய ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இன்றைக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்களா 2 கிளம்பாகம் ஆர்டர், ஒன்று ஓலாவில் வந்துச்சு, இது ரேப்பிடோ. இது இன்றைக்கி ஊருக்கு தான் போவாங்க. அதாவது இப்போது இது ஒரு திங்கள் செவ்வாய் வாக்கலைன்னா ஊரில் எல்லாம் வருவாங்க, அப்போ ஆர்டர் நல்லா கிடைக்கும். இன்றைக்கி இங்கே ஊரில் இங்கே சென்னையில் இருக்கவங்க ஊருக்கு தான் போவாங்க. ஸோ எப்படின்னு தெரில, போய் பார்ப்போம். ஓடி ப்ரோ 933 ஒரே செகண்ட். என்ன ப்ரோ? ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் எனக்கு ஒன்று டவுட்டாகட்டே இருக்குது. இப்போது என்னென்னா நான் அதில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கஸ்டமர் வரைக்கும் வேண்டி. அப்போது நார்மல் மேப்பில் போட்டு பார்த்தேன் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ கிலோமீட்டர்னு. அப்போ அதில் வந்து 21 கிலோமீட்டர்னு. ஆனால் இதில் 19 கிலோமீட்டர் தான் காமிக்குது. என்னன்னு தெரியலையே. ஒரு ரேப்பிடோக்காரன் இல்லை கரெக்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மேப்பில் காட்டின ஒரு ரூட் ஆட் இருக்கும், இதில் காட்டுறது இன்னொரு ரூட் ஆட் இருக்கும் மேபி. சரி ஓகே. $230 ஜிபேவா ப்ரோ? ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ தேங்க்ஸ். ஓகே கைஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடு நமக்கு 230 கிடச்சிருக்கு. ஓகே நீ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நான் ஆர்டர் போடுறேன்னான்ட்டு. 230 கமிஷன் 14 ரூபா பிடிச்சிருக்கான். பரவாயில்ல. 216 டோட்டலாட்டி இது வரைக்கும் நம்ம ஒரு 1891 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். எதனா ஒரு ரைடை விட்டு டக்குன்னு சவுகர்பேட்டை விட்டான்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அப்படியே ஓட்டுவேன். இல்லைனா இல்லை வெயிட் பண்ணியிருந்தேன் ஆர்டர் கிடைக்காம இருந்தாங்களேன். வீடு பக்கத்தில் இருக்குது, அப்படியே மூட்டு கிளம்பிடுவேன். பார்ப்போம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆர்டர் வந்துருக்கு. ஆனால் எங்கே இது எதில் பார்த்தீங்கன்னா போர்ட்டரில் வந்திருக்கு. 2.5 கிலோமீட்டர் பிக்கப்பு. நம்ம அப்படியே அங்கோட்டு போய் சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே ஒன்றுல போனால் ஈஸியாக முடியும். போலீஸ்காரன் பிடிச்சான்னா சுத்தம். சரி ஓகே பார்ப்போம். ஓகே கேஸ், நம்ம பொருள் பிக்கப் பண்ணிட்டோம். என்ன பொருள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பை தான். ஸோ இதுதான் டெலிவரி பண்ணோம். இது ட்ராப் எங்கே பார்த்தீங்கன்னா மெரினா மால்னு வருது. எகட்டூரா அந்த பிளேஸு. ஸோ அந்த பிளேஸு கிட்ட மெரினா மால் போயிருக்கேன் ஆல்ரெடி. ரேப்பிடோவில் ட்ராப் பண்ண போயிருக்கேன். அதெல்லாம் மாலுக்கெல்லாம் போனே கிடையாது. ஸோ அங்கே தான் இந்த டெலிவரி பண்ண போகிறோம். இங்கேருந்து கரெக்டாக 25 கிலோமீட்டர் ஆரம்பிக்குது. 25 கிலோமீட்டர் 40 நிமிஷம். ஓகே அவர் சொல்லி விட்றாரு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மட்டும் போங்க. நான் இங்கே ஆல்ரெடி இங்கே பாருங்களேன், மொத்தத்தில் என்ன நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம்னா இதோட 157. இப்போ வரைக்கும் 157 ஓடி இருக்கு. ஆனால் பெட்ரோல் இப்போவே நல்ல எண்டில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். காலையில் நம்ம டேங்க் ஃபுல் பண்ணோம். மொத்தமே அப்படின்னா இது வரைக்கும் 157 ஓடி இருக்கு. கிட்டத்தட்ட காலி ஆயிடுச்சு. நீ எப்போ காலி ஆகும்னு தெரில. நம்ம இந்த பைக்கில் இருக்க மாதிரி அந்த கார்பரேட்டர் ஆன் ஆஃப் இருக்கும்ல, மெயின் ரிசர்வ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே கரெக்டாக ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே அது ரிசர்வ் ஆச்சுன்னா நம்ம உடனே போட்டிருக்கேன். இது காலி ஆச்சுன்னா அவ்வளோதான், அப்படியே நின்றோம். கடுப்பாக இருக்கும். சரி ஓகே பார்ப்போம். போகிறது வரைக்கும் போட்டோம். ஆனால் பெட்ரோல் போடணுமா வேணாமா எதுவுமே தெரில. இல்லைனா ஒரு நாள் கரெக்டாக பெர்ஃபெக்டாக செக் பண்ணிடணும். இப்போ பைக்கில் ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு 1 லிட்டர் பண்ணிட்டு பெட்ரோல் மட்டும் போட்டு செக் பண்ணி பார்க்கணும் எவ்வளோ கிடைக்குது. எங்கே நம்ம அதை வச்சு ஓகே நமக்கு தெரியும் இல்லை எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிடும் அந்த மாதிரி. இது பிரச்சனை இல்லை, பார்சல் தான். எப்படியாச்சும் நம்ம பெட்ரோல் பாதியில் நின்னா கூட எப்படியாச்சும் போய் போட்டுடலான்னு வைங்களேன். ஆட்களை விட்டு போகும்போது நின்றுச்சுன்னா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது.
எதுக்கும் இனி 1 லிட்டர் பெட்ரோல் பேக்கப் வாங்கி வச்சிருக்கானு, பேக்கிலேயே தூக்கி போட்டிருக்கானு. 1 லிட்டர் இல்லைனா அரை லிட்டர் கூட ஓகே தான். அட்லீஸ்ட் ஒரு 15-20 ஓடும்ல, அந்த மாதிரி ஏதோ பண்ணணும். இல்லைன்னா நம்ம எப்போ காலியாகும்னு நமக்கு தெரியாமல் போயிட்டே இருக்கும். ஒரு 1 லிட்டரை போட்டுருங்க. ஓகே கைஸ், நம்ம பெட்ரோலும் வாங்கியாச்சு. ஏன்னா இப்போ பார்த்தேன் வரவழியில் பெட்ரோல் பங்க் இருந்துச்சு. சரி ஓகே, எங்கே வாங்கி வச்சிருக்கேன், நமக்கு சேஃப்டி தானே. ஏன்னா எப்போ காலியாக ஒன்றும் தெரியாது. இங்கே முள் வேறு லாஸ்ட் எண்ணில் தொங்கிட்டு இருக்கு. சரி ஓகே, நான் அதனால தான் வாங்கி வச்சேன், எதுவும் இருக்கட்டுன்னு. என்ன பேக்கில் வச்சுருக்கலாம், ஆனால் லீக் ஆக மட்டும் இருந்தால் மதி. ஓகே, இனி போவோம். அதான் நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் தம்பி கொஞ்சம் சீக்கிரமாக போவான்னு. இதில் வேறு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட லேட் ஆகிடுச்சு. ஓகே, இன்றைக்கி பார்க்கலாம் கைஸ். எப்படின்னா நம்ம இப்போ காலையில் பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இதை அப்படியே இருக்கட்டு, இப்போ எல்லாம் ஊற்ற வேணாம். அப்படியே அது நிற்கிற வரைக்கும் போட்டு அதுக்கப்புறம் நம்ம கணக்கு பண்ணிக்கலாம் மொத்தமாட்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, அப்புறம் நம்ம எவ்வளோ மைலேஜ் கிடச்சிருக்குன்னு ஓரளவு செக் பண்ணலாம். ஓரளவு இல்லை, கிட்டத்தட்ட க்ளோஸாக வந்துடும். அதுக்கப்புறம் வேணால் பார்த்துக்கலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட லொக்கேஷன் கிட்ட ரீச் ஆகிட்டோம். ஆனால் என்ன மேட்டர்னா, அவர் அங்கே பொருள் கொடுத்துட்டார்ல, அப்போ கொடுத்து விடும்போது அவர் சொன்னார், நீங்கள் லொக்கேஷன் ரீச் ஆக முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே கால் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே மால்லேருந்து உள்ளாடி வந்து வாங்குறது கொஞ்சம் லேட் ஆகும் அந்த மாதிரி. அது நம்ம இன்றைக்கி போக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் இருந்துச்சு. ஆனால் டைம் பார்த்தாலும் சரி ஓகே, ஒரு 10 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. நான் உடனே கால் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், நான் என்ன லொக்கேஷன் கிட்ட வந்துட்டேன் வரீங்களான்னு. அவங்க நான் கால் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கூட ஆகல, அவங்க கேட்குறாங்க எங்கே நிற்கிறீங்கன்னு. அவங்க வெளியே வந்துட்டாங்க போல இருக்குது. நம்ம இன்னும் போக வேண்டியது 1.5 கிலோமீட்டர் தான், பிரச்சனை இல்லை, டக்குன்னு போயிடலாம். நான் நினச்சேன் லேட் ஆகும். சரி ஓகே, அதனால தான் அவங்க சொன்ன மாதிரி கால் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. ஆனால் உடனே வருவாங்கன்னு தெரியவே இல்லை. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டக்குன்னு போயிடலாம். அவங்க சொல்லி விட்டாங்க, வேறு என்ன பண்ணாங்க. ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேமரா தான். ஆமாம் சரி சரி ஓகே ஓகே. ஆமாம், அது ஃபேஸை ப்ளர் பண்ணிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் மட்டும் அழகாக இருக்கோம். சரி ஓகே, நான் வாங்கிக்கிறேன். தேங்க்ஸ். ஓகே கைஸ், கொடுத்துட்டோம். இனி பேமெண்ட் மட்டும் வாங்கிட்டு என்னங்க வேணும் உனக்கு. ஆனால் கொய்யால் அந்த சைடில் இடம் இல்லையாடா, ஏன் சுருவிட்டு நிற்க. இதுக்கு நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்குன்னா 256. டோட்டலாட்டி 25 கிலோமீட்டர் இருந்துச்சு. ஆனால் 25 இல்லை, நான் எங்கள் உள்ளோடி ஒரு ரோட்டில் ஏறி வந்தேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் கம்மியாச்சு. 21க்கு 256 ஓகே தான். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே படூர் கிட்ட தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம அங்கே லாஸ்ட் ஒரு அந்த மாதிரி நம்ம ஆர்டர் ட்ராப் பண்ணோம்ல, அதுக்கப்புறம் அந்த ஏரியாலே வெயிட் பண்ண எந்த ஆர்டரும் கிடைக்கல. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஸ்ட்ரைட்டாக எங்கள் படூரில் வந்து வெயிட் பண்ணேன். இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு, இது ஊபரில் வந்துச்சு. ஆனால் வந்தால் தான் வந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் பிக்கப்பு. ட்ராப் எங்கே பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. கிளாம்பாக்கம்னு வந்துச்சு. மேபி மேக்ஸிமம் பஸ் ஸ்டாண்டு தான் இருக்கும். ஒரு 270 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு. சரி பரவாயில்ல போவோம். ஆனால் என்ன பிக்கப் தான் லாங் ஆட்ருக்கு. கால் பண்ணேன், ஆனால் அவங்க கால் எடுக்கலை, மெசேஜ் பண்ணியிருந்தாங்க வாங்கன்ட்டு. சரி போ, கேன்சல் பண்ணால் அவங்ககிட்ட இருந்தால் போதும். காய்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஷாக்கு, என்ன சொல்கிறதுனே தெரில. இப்போது நம்ம அந்த பைக்கில் சொன்னோம்ல, அது இப்போது என்னாச்சு, அங்கே நான் டெலிவரி பண்ணிட்டு இங்கிட்ட வந்துட்டு இருந்தேன். அப்போவே ஒரு மாதிரி இப்போ நார்மலாக பெட்ரோல் தீர போகுதுன்னா ஒரு மாதிரி விட்டு போகுங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. அது கடந்த பெட்ரோல் அவ்வளோதான் போல இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, நம்ம வாங்கி வச்சுருந்ததை ஊற்றினேன். ஆனால் நம்ம காலத்தை அது பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணோம், இல்லை டேங்க் ஃபில் பண்ணோம் பெட்ரோல் போட்டு. அப்புறம் என்னாச்சு, டேங்க் ஃபில் பண்ணோம். மொத்தமாட்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா இப்போ இது வரைக்கும் 182 ஆயிருக்கு. 180 தான் மொத்தமாட்டே ஒரு டேங்க் ஃபில் பண்ணி 180 தான் ஓடுது. அப்படின்னா கிலோமீட்டர் கணக்கு பண்ணும்போது எவ்வளோ தான் வருதுன்னா, நம்ம கிலோமீட்டர் அப்படின்னா கணக்கு பண்ணும்போது டோட்டலாகவே ஒரு 33லேருந்து 34 தான் மைலேஜ் கிடைக்கிற மாதிரி இருக்குது. சரி ரொம்ப கம்மிங்க. நான் நினச்சேன் சரி ஓகே, நான் ஒரு 40 கிடைக்கும் பரவாயில்ல அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் 33 34ங்க சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே பாருங்கள், 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றுனா அதுக்கு மேலே இவ்வளோ மினிக்கிட்டு இருக்கான் பெட்ரோல் ஊற்றுன்னு. ஐயோ, இந்த பைக்கை வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னு தெரில. என்னடா இது வழி உள்ளாடி போகுது. ஓ அங்கே உள்ளாடி இருக்குது அப்பார்ட்மெண்ட்டு. ஓ ஆனால் வழி தான் மொக்கையாட்டு இருக்குது.
இதுக்கு நீங்கள் என்ட்ரி போட வேண்டி இருக்குமா? நான் ஊபர் நான் பிக்கப் பண்ண போகிறேன். 4th பிளாக்கு. ஆ ஓகே. அப்பாடா என்ட்ரி போடல. இல்லைன்னா டோர் நம்பர் கேட்டு அதை கேட்டு இதை கேட்டு என்ட்ரி போட வேண்டியிருக்கும் சில டைம். ஒரு சில பில்டிங்கில் விட்டுருவாங்க ரேப்பிட் வந்ததுன்னா, நம்ம அந்த டெலிவரி பண்ண போகிறோம்னா தான் அது என்ட்ரி பண்ண வேண்டியிருக்கும். சிலவங்க அதையும் எந்த வீட்டுக்கு போகிறீங்க அப்படி இப்படின்னு போட்டுருவாங்க நம்மளை. ஜூபிட்டரில் மைலேஜ் கிடைக்குன்னு சொன்னாங்கப்பா. எப்படின்னா இப்போ நம்ம புதுசாக அடிக்கிறதுனா ஒரு 50-55 அந்த மாதிரி கிடைக்கும்னு சொன்னாங்க. நான் செகண்டில் நினச்சேன் சரி ஓகே நமக்கு ஒரு 40 கிடச்சாலும் ஓகே அந்த மாதிரி நினச்சேன். பார்த்தாச்சுன்னா ஓகே கைஸ் லொக்கேஷன் வந்துட்டோம். இதான் பிளாக் 4. இங்கே வெயிட் பண்ணுவோம். கால் பண்ணிட்டு வெயிட் பண்ணுவோம், இல்லைனா வரமாட்டாங்க. 40 எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்கப்பா. இங்கேருந்து தான் பிக்கப் 0 மீட்டர் பிக்கப்பில் பிக்கப் பண்ணிட்டு 1.5 கிலோமீட்டர் தான் ட்ராப்பும். ஆனால் 40 எக்ஸ்ட்ரா. சாரி ப்ரோ, நான் வேறு ஆர்டரில் இருக்கேன், இல்லைன்னு எடுத்துருப்பேன். 2 hours later. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். என்ன கஸ்டமர் வர்றதுக்கு தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணிட்டு நினைக்கிறேன். சரி ஓகே. இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 24 கிலோமீட்டர் தான். 24 கிலோமீட்டர் 53 நிமிஷத்தில் ரீச் ஆகலாம்னு போட்டிருக்கு. சரி ஓகே. நம்ம போகிற வழியில் ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. மற்ற இடம் பிரச்சனை இல்லை. டைம் என்ன போகிறீங்கன்னா 5:45 ஆகுது. ஆனால் ரொம்ப மழை வரும் மாதிரி கிளைமேட் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது எனக்கு. மழை வந்துச்சுன்னா அவ்வளோதான். இங்கே வண்டி நிப்பாட்டி கேமரா வரைக்கும் எல்லாத்தையும் உருவி வச்சு உள்ளே வைக்கணும். கேமரா மட்டும் என்ன ஆனாலும் கேமரா மட்டும் மழை தானே விடாது.